இது 5 ஈச்சரம் பற்றிய வரலாறு சுருக்கம் இதுவே. இக்கதை திருகோணமலையில் உள்ள திருகோணச்சரத்தின் வரலாறு சுருக்கம். திருகோணச்சரம் இலங்கையின் கிழக்கு கரையில் அமைந்த மிக பழமையான சிவன் தலம். இங்கு உள்ள திருகோணேஸ்வரம் கோவில் பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. சங்க காலம் முதல் சோழர் பாண்டியர் காலங்களிலும் இந்த தலம் போற்றப்பட்டது. இடி மின்னல்கள் விழும்போது சிவலிங்கத்தின் ஓர் அங்கம் இங்கு வந்து பதிந்ததாக நம்பப்படுகிறது. இராவணன் கைலாசத்தை தூக்கிய போது சிவன் அருளால் இத்தலம் பெருமை பெற்றதாகவும் கூறப்படுகிறது. கோணேஸ்வரம் எனும் பெயர் சிவன் இங்கு கோண வடிவிலான சிகரத்தில் அருள் பாலிப்பதை சூட்டுகிறது. தமிழ் சைவ இலக்கியங்களிலும் குறிப்புகள் உள்ளன. இந்த பனையோலை சுவடிகளை பாருங்கள், இங்கு விரிவான குறிப்புகள் உள்ளன. காளிங்கமாகன் காலத்தில் கோவில் புதுப்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 17ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீசியர்கள் கோவிலை இடித்ததால் பெரும் சேதம் ஏற்பட்டது. பின்னர் 20ஆம் நூற்றாண்டில் மீண்டும் திருப்பணிகள் செய்து கோவில் எழுப்பப்பட்டது. ஆன்மீகம், வரலாறு, இயற்கை அழகு மூன்றும் சங்கமிக்கும் புனித இடம். சுருக்கமாகச் சொன்னால் திருக்கோணச்சலம் தமிழ்ச் சைவ மரபின் உயிரோடமாக காலத்தை தாண்டி நிலைத்திருக்கும் ஒரு புனித வரலாற்று தலம். மன்னாரில் அமைந்துள்ள கேதீஸ்வரர் கோவில் திருக்கேதீஸ்வரம். சுருக்கமான வரலாறு. திருக்கேதீஸ்வரம் இலங்கையின் வடமேற்கு பகுதியில் மன்னார் அருகே அமைந்துள்ள மிக பழமையான சிவாலயம். இது ஈழத்தின் பஞ்ச ஈச்சரங்கள் 5 முக்கிய சிவத்தலங்கள் ஒன்றாக மதிக்கப்படுகிறது. இந்த ஆலயம் இராவணன் காலத்திலே இருந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. காலப்போக்கில் போர்ச்சுகீசியர் ஆட்சியில் கோவில் அழிக்கப்பட்டது. பின்னர் 20ஆம் நூற்றாண்டில் தமிழர்களின் முயற்சியால் மீண்டும் புனரமைக்கப்பட்டு வழிபாடு தொடங்கப்பட்டது. ஆன்மீக முக்கியத்துவம். இங்கு சிவபெருமான் கேதீஸ்வரராக அருள் பாலிக்கிறார். கடல் அருகாமை, புனித தீர்த்தம், மகா சிவராத்திரி விழா போன்றவை பக்தர்களை பெரிதும் ஈர்க்கின்றன. பாவ விமோசனம் தரும் தலம் நம்பப்படுகிறது. இது முன்னேஸ்வரம் கோவில் சுருக்கமான வரலாறு ஆகும். முன்னேஸ்வரம் கோவில் இலங்கையின் புத்தளம் மாவட்டம் சிலாவ் அருகே அமைந்துள்ள ஈழத்தமிழர்களின் பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்று. இது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மிக பழமையான ஆலயம். புராணங்களின்படி இராவணன் காலத்திலே இங்கு சிவ வழிபாடு நடந்ததாக நம்பப்படுகிறது. முன்னேஸ்வரம் என்பது முன் ஈச்சரம், முதன்மையான சிவ ஆலயம் என்ற பொருளை தருகிறது. வரலாற்று காலங்களில் இந்த கோவில் பல முறை அழிவுற்று மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது. குறிப்பாக போர்த்துகீசியர் ஆட்சி காலத்தில் சேதமடைந்த ஆலயம். பின்னர் தமிழர்களும் சைவ அறநிலையர்களும் இணைந்து மீளக் கட்டினர். இன்றும் ஆண்டுதோறும் நடைபெறும் முன்னேஸ்வரம் திருவிழா ஆடி ஆவணி காலம் மிகவும் பிரசித்தி பெற்றது. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். 1000 ஆண்டுகளை கடந்த ஆன்மீக வரலாற்றை கொண்ட புனித தலமாகவும் விளங்குகிறது. நகுலேஸ்வரன் ஆலயம் இலங்கையின் வடபகுதியில் யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் அமைந்துள்ள மிக பழமையான சிவாலயங்களில் ஒன்று. புராண கதைகளின்படி நகுல முனிவர் இத்தலத்தில் சிவபெருமானை தவம் செய்து வழிபட்டதால் நகுலேஸ்வரம் என்ற பெயர் ஏற்பட்டது. மேலும் கிரிமலை தீர்த்தத்தில் நீராடினால் உடல் மன நோய்கள் நீங்கும் என்ற நம்பிக்கையும் தொன்று தொட்டு நிலவி வருகிறது. வரலாற்று காலங்களில் பலமுறை சேதமடைந்த இந்த ஆலயம் பக்தர்களின் முயற்சியால் மீண்டும் மீண்டும் புனரமைக்கப்பட்டு இன்று அழகிய சிவாலயமாக விளங்குகிறது. மகா சிவராத்திரி உள்ளிட்ட விழாக்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபடுவது இத்தலத்தின் சிறப்பாகும். நகுலேஸ்வரன் ஆலயம் பழமை, புராணம், பக்தி மூன்றும் சங்கமிக்கும் கீரிமலையின் புனித சிவத்தலம். இது தான்தோண்டி ஈஸ்வரம் வரலாறு சுருக்கமாகும். ஈழத்தமிழர் சிவபக்தி மரபில் முக்கிய இடம் பெற்ற இந்த ஆலயம் புராண காலத்திலிருந்தே வழிபாட்டில் இருந்து வந்ததாக நம்பப்படுகிறது. புராண கதைகளின்படி சிவபெருமான் சுயம்பு லிங்கமாக இங்கு வெளிப்பட்டதாகவும், காலப்போக்கில் போர்கள் மற்றும் இயற்கை அனர்த்தங்களால் ஆலயம் சேதமடைந்தாலும் பக்தர்களின் முயற்சியால் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு இன்று வரை வழிபாட்டில் இருந்து வருகிறது. இன்றும் மகா சிவராத்திரி, பிரதோஷம், திருவிழாக்கள் போன்றவை சிறப்பாக நடைபெறுகின்றன. சுருக்கமாக சொன்னால் தான்தோண்டி ஈஸ்வரம் ஈழ சிவமரபின் ஒரு பழமையான ஆன்மீக சின்னம்.